ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேயோனுக்கு 2 இயர்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். 2 வயசில் ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமா, அது போடவே இல்லை நாங்கள் இன்னும். சரி, அது போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் சேயோனை. எங்களோட 30 days விலாக் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகலாம். Hi Sala, hi. Hi Turwa. Manmanya. 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 சரி வா, டைம் ஆயிடுச்சு பா. Duru, பேசு. மின்மினியா, மின்மினியா. டேய் லூஸு, தான் இங்கே சுற்றுறதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு சுற்று. ஃப்ராக், அது ஃப்ராக். அது பேர் என்ன ஃப்ராக்? சரி வா போகலாமா, பாய் போகலாம் வா, பாய் போகலாம். சரி கார் என்னது கார் வா. எப்படியும் இங்கே எதுவும் வரமாட்டான் தானே. ஊசி போட்டாங்களே உனக்கு, திரும்ப போய் ஊசி போடலாமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அழுகுற ஒரே குழந்தைங்க தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அழுகுற, வெளியே கூப்பிட்டு வந்ததுக்கு. சொல்ல அம்மா நம்ம பேசு. பேசினல்ல இவ்வளோ நேரம், பேசினல்ல இவ்வளோ நேரம், பேசினல்ல பேசு. இப்போ பேசு, இப்போ பேசு. என்னப்பா? ஸோ நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்து சேயோனுக்காக சத்து மாவு கஞ்சி, நான் வந்து மண்ணா சத்து மாவு கஞ்சி ஆர்டர் போட்டு வர வச்சேன். அது கொடுத்துட்டு நான் வந்து காரக்குழம்பு செய்யலாம் காலையில் அப்படின்றதுனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சு தோசை சுட்டு சூர்யாவுக்கு கொடுத்துட்டேன். அதே காரக்குழம்பு மதியத்துக்கு லஞ்சும் கட்டி வச்சுட்டேன். முன்னாடிலாம் சத்து மாவு கஞ்சி நான் குழந்தைக்கு அரைச்சி கொடுத்துட்ருந்தேன். நானே வந்து எல்லா பொருளும் வாங்கி மேலே காய வச்சு அரைச்சி கொடுத்துட்ருந்தேன். பட் இப்போ வந்து அதுக்கெலாம் தனித்தனியாக பண்ண டைம் இல்லை அப்படின்றதுனால சரி, கடையில் மண்ணா சத்து மாவு கஞ்சி நல்லா இருக்குது சூப்பராக, சரி அதுவே வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால அதுதான் வாங்கி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஒரு நாள் மண்ணா சத்து மாவு கஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொரு நாள் ராகி கஞ்சி, அது மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பேன். காலையில் மட்டும் இது மாதிரி சத்தான எதனா உணவு வந்து கொடுத்துருவேன். நடுவில் ஒரு எக்கு இல்லை பழம் அதை மாதிரி கொடுத்துட்டு மதியத்துக்கு நாங்கள் செய்கிற குழம்புலேயே வந்து காய்கறிலாம் இருந்துச்சுன்னா அதை போட்டு, அப்படி இல்லைன்னா பொரியல் செஞ்சுருப்பேன் காய் எதுனா, அந்த காய் சாப்பாடில் போட்டு அது மாதிரி வந்து கொடுத்துருவேன் சேவனுக்கு. பிகாஸ் எல்லா வேலையும் அவனுக்கு தனியாக நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் அவனுக்கு அதுவே பழகிடும். நம்மளோட ஃபுட் ரொட்டீன் வந்து அவனுக்கு பழகாது. அப்படின்றதுனால நம்ம செய்கிறதே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனுமே நல்லாவே சாப்பிட்றான். இவன் கூட இதே குழப்பா போச்சு மக்களே. டெய்லி எனக்கு சூரி போகிறப்பெல்லாம் அழுகுறான். அப்போ அப்போ அழுவான். எதுக்குடா வாயை எப்படி வச்சு அழுகுறேன்? சாப்பிட்டல காலையில் எழுந்துச்சி சாப்பிட்டு மறுபடியும் நாங்கள் சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் தூங்கிப்போம். தூங்கிட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிடலாம். கீழே போலாமா? சொல்லு.
ஒரே ஒரு வாந்தி மக்களே, ஒரே ஒரு ஒரு நைட்டு ஒரு 3 தடவை வாந்தி இருப்பான். வெயிட்டு இப்படி இருந்து இப்படி இறங்கிடுச்சு, பட்டு புஸ்ஸுன்னு இறங்கிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த வெயிட்டு 12 கிலோ இருந்தான். அப்படியே 11.4 வந்துட்டான். 11 ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது 11.1 இருந்தான். அப்புறம் இது ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, 2-3 நாள் இல்லை, ஒரு 4 நாள் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போது வந்து நான் இந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வெயிட் செக் பண்ணப்போ 11.4 இருந்தான். 2 இது ஏறிடுச்சு. இப்போ திரும்ப மறுபடியும் 12 கிலோ கொண்டு வரணும். ஒரே ஒரு வாந்தி. ஸோ இந்த வாந்தி பேதி மட்டும் குழந்தைக்கு வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ வெயிட் இருக்கிறது பஸ்ஸுன்னு இறங்கிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு இது சத்தான உணவுலாம் கொடுத்து ஏற்றி வச்சுருப்போம். அது ஒரு நைட் வரும், அப்படியே ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை நாள் கொடுத்து சேர்த்து வச்சு இந்த வெயிட் எல்லாத்தையுமே டப்புன்னு இறக்கி விட்டுரும். இந்த பிஸ்கெட்டு சாக்லேட்டு இதெல்லாம் சாப்பிடாத வரைக்கும் நல்லா தான் இருந்தான் நமக்கு. இந்த 2 வயசு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் பாவம்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சது தான் முடிஞ்சு. இந்த மாதிரி எதனா ஒன்று பிஸ்கெட் கூட லிமிட்டாக கொடுத்தா ஓகே. இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட்டை நிறைய சாப்பிட்டுருக்கான், அதனால வயிறு செட் ஆகாமல் வாமிட் ஆகிடுச்சு. இது என்னது சேம்? இது என்னது? சரி இது என்னது சொல்லுவீங்களா? அப்போ சொல்லு. சரி இது என்னது? இது என்னது? லயன். சொல்லப்போ இப்படிதான் மானத்தை வாங்கக்கூடாது. அப்போ அம்மாவை மற்ற டைம்லாம் சொல்லல, இப்போ நீ சொல்லுவேன் நினச்சிக்கிறேன். நான் வீடியோ மட்டும் கேட்குறேன், பல்பு கொடுத்துட்டு போகிறேன். சொல்லு இது என்னது? லயன். சொல்லுவான் மக்களே, இப்போ கேட்குறப்ப சொல்ல மாட்டான். லயன்னு அழகாக சொல்லுவான். லயன்னு சொல்லிட்டு ஆன்னு கத்துவான். பாரு. ஓகே. என்னது அது? சப்பு. இது பேர் என்ன? ஆரஞ்சு. ஆரஞ்சு சொல்லுவல, சொல்லு. டைனோசர். லயன். லயனா கத்துமா? நீ சொல்லு, லயன்னு சொல்லு. வெரி குட். வாட் இஸ் திஸ்? டைகர். அது என்ன? எலிஃபண்ட். பாண்டா சொல்லு. பாண்டா. பாண்டா சொல்லு. டைகர். வாட் இஸ் திஸ்? டைகர். Say tiger. Appu look. Appu look amma. Appu look amma. Appu. Appu. Tiger. சொல்லு. Tiger. Very good தங்கம். Cat. இது cat இல்லடா, டைகர் கப். இது குட்டி டைகர். இது லயன் கப். இதுதான் கேட். கிட்டன். கிட்டன். கேட்டோட குட்டி. கேட்டோட குட்டி. பாருங்க மக்களே, கஷ்டப்பட்டு நான் லஞ்சு கட்டி வச்சுருக்கேன். விட்டுட்டு போயிட்டான் இவன் சூரி. எழுந்துச்சு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்தா அசால்ட்டாக லஞ்சை விட்டுட்டு போயிடுச்சு. கட்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு பேக்கில் வச்சு தான் கொடுக்க முடியும். நம்ம அப்படியே கீழே எடுத்துகிட்டு போயிட்டு கார் உள்ள வைக்க முடியும், இல்லை பைக்குள்ளே மாட்டியாக விட முடியும். ஞாபகமாக எடுத்துகிட்டு போத்தால லஞ்ச் பாக்ஸ் அப்படியே விட்டு போயிடுச்சு சூரி. கிளைண்ட் ஆஃபீஸ் போகிற வழியில் அப்படியே வந்து வாங்கிட்டு போயிட்டான் லஞ்ச் பாக்ஸை. சேயோனையும் தூங்க வச்சுட்ட மதியம் லஞ்ச் கொடுத்து. அண்ட் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு மறக்காமல்.